நிஜ உலகத்துல இந்த காட்ஸிலா மாதிரி ஒருத்தன் இருக்கான். மெரைன் இகுவானா, சயின்டிபிக் நேம் ஆம்பிலிரிங்கஸ் கிறிஸ்டாட்டோஸ். இதுவும் ஒன்னான்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. என்ன பண்றது, அத வாழும் டைனோசர்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதான் இவனுங்க கலாபகஸ் ஐலாண்ட்ன்ற ஒரே ஐலாண்ட்ல மட்டும் தான் இருக்கானுங்க. உலகத்துல வேற எங்கேயும் இல்ல. அப்படி ஒரே இடத்துல மட்டும் உயிர் வாழ்ற விலங்குகளை எண்டமிக் ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க. வெளியே போகாம வீட்லயே உட்காந்து போன் நோன்றீங்கல்ல, நீங்களும் எண்டமிக் ஸ்பீசிஸ். இவனுங்க மத்த ஓனானுங்க மாதிரி நான்வெஜ் சாப்பிட மாட்டானுங்க, ஒன்லி வெஜ். சொல்ல போனா இவனுங்க அண்டர் வாட்டர் ஆடுங்க. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா வெயில்ல படுத்து பாடிக்கு சூரியன்ல இருந்து சூடு ஏத்திக்கிட்டு சில்லுன்னு இருக்கிற கடல்ல வாழை ஆட்டிக்கிட்டே நீந்தி போகி கல்லுல இருக்கிற பாசிய சுரண்டறதுக்குனே இருக்க பல்ல வச்சு பாசியெல்லாம் நல்லா சுரண்டி சாப்பிட்டுட்டு மறுபடியும் கரைக்கு வந்து வெயில்ல பப்பரைக்கான படுத்து பாடியில சூடு ஏத்துவான். அப்படி கரெக்ட் டைமுக்கு கரைக்கு வர முடியாம போச்சுன்னா பாடி ஓவரா கூல் ஆகி பாடி டயர்ட் ஆயிரும். ஏன் சில நேரம் அதால கரைக்கு போக முடியாம சாக கூட செய்யும். அப்புறம் என்ன, சுறா என்ட்ரி தான். இவனுங்களோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியானுச்சுன்னா இந்த நிலைமை வரும். ஏன் அப்படி நடக்கும்னா, இவனுங்க ரெப்டைல்ஸ்ன்ற காரணத்தினால இவனுங்க உடம்போட வெப்பநிலை சுற்றுச்சூழலை பொறுத்து தான் இருக்கும். சுத்தி சில்லுன்னு இருந்தா சில்லுன்னு இருப்பானுங்க, சூடா இருந்தா சூடா இருப்பானுங்க. இவனுங்களுக்கு இது மட்டும் பிரச்சனை இல்ல, இவனுங்க பிறந்த உடனே ஒரே போராட்டம் தான். ஒரு ஃபேமஸான வீடியோ, ஒரு அப்பதான் பிறந்த மெரைன் இகுவானா அது அத்தனை பாம்பு வரட்டும், எப்பா எத்தனை பாம்பு அப்படி இப்படி பாஞ்சு எஸ்கேப் ஆயிட்டான். சரி, இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரும். அப்படியே லைட்டா ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும். ஆனா இந்த குட்டி ஓனானுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன, அத ஒரிஜினல் பாம்பு வரட்டுது, நம்மள மனுஷ உருவத்துல இருக்கிற பாம்பு வரட்டுது.